அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 91,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோயில் அடுத்துள்ள பிராந்தனி கிராமத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த வேன் ஒன்றை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அறந்தாங்கியை சேர்ந்த சேமியா நிறுவனத்தின் கேஷியர் சவுந்தர் என்பவர் உரிய ஆவணங்களின்றி 91,250 ரூபாய் பணம் வைத்திருந்தது தெரியவந்தது. அவரிடம் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை பறிமுதல் செய்து அறந்தாங்கி தேர்தல் நடத்தும் துணை அலுவலர் சிவக்குமாரிடம் ஒப்படைத்தனர். மணப்பாறை அருகே இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2.28 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பிள்ளையார் கோயில்பட்டி அரசமரம் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரி தேவேந்திரன் தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 1,44,480 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் மணப்பாறை வட்டாட்சியர் தனலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் குளித்தலை சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஜெனிஃபர் எலிசபெத் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 84,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பிடிபட்ட பணம் கருவூலத்தில் செலுத்தப்பட்டது. மணப்பாறை தொகுதியில் ஒரே நாளில் மட்டும் 4 இடங்களில் 6,25,570 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் கௌரா பூர்ணிமா விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் கௌரா பூர்ணிமா விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என்ற அவதாரத்தில் பகவான் கிருஷ்ணர் தாமே அவதரித்த தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் ராதை கிருஷ்ணருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து ஆரத்தி எடுத்து வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கிருஷ்ணரை வழிபட்டனர். பஞ்சாமிர்தம், பல வண்ண மலர் இதழ்கள், பஞ்சகவ்யா மற்றும் பல்வேறு வகையான பழச்சாறுகள் ஆகியவற்றின் புனித கலவையால் ராதை கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் சுமார் 2,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராதை கிருஷ்ணரை வழிபட்டனர். வளநாட்டில் வருவாய்த்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வளநாட்டில் முகமதியாபுரத்தில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட இருந்தது. இந்நிலையில் சாலை பணிகளுக்கான ஆக்கிரமிப்புகளை அகற்றிட எவ்வித அறிவிப்பும் இல்லாத நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் தனியார் சிலருடன் சேர்ந்து மக்களிடம் ஆவணங்களை கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் பாலக்குறிச்சி மணப்பாறை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வளநாடு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் மீது மனு அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.